கன்னியாகுமரியில் விஜய் கார்டு சிஸ்டம் கொண்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆதார் கார்டு மாதிரி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சிட்டிசன்ஸ் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது நிறைய நாடுகளில் இருக்குது, பர்டிகுலர் சுவிட்சர்லாந்து அது மாதிரி இருக்குது. அதில் என்னென்னா நீங்கள் எதுக்கே போக வேண்டாம், எல்லாமே வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து பதிவு பண்ண முடியும், வேலையே நடந்துடும். ஏன் வேலை நடக்கலைங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரிக்கு போகும். அவங்க வந்து அதை என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இனிமேல் எல்லாத்தையும் டிஜிட்டலாக கொண்டு வர போகிறாரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ப்ரைவசி விஷயம் மாத்திரம் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கது. வெளிப்படையாக வந்து பெரிய அரசியலை வந்து ரொம்ப பெருசாக குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. ரொம்ப சிம்பிளாக ஃபோன் வழியாகவே உங்களுக்கு வேணுங்கிறது பிறப்பு சர்டிஃபிகேட்லேருந்து மற்ற எதுவாக இருந்தாலும் அதிலேயே வந்துடும் அப்படின்னு வந்து தெளிவுபடுத்துகிறார். இது கட்டாயம் சாத்தியம்தான். அதுக்காக சில பணம் ஒதுக்கி அவங்க செய்யணும். இது நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அதில் வந்து முழுமையாக வந்து ஒரு வெற்றி அடையலை. இவர் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அது ஒரு கரெக்டான கம்பெனிகிட்ட கொடுத்து பண்ணாருன்னா அது கட்டாயம் சாத்தியமாக பண்ண முடியும். பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச ஊழல் அதனாலேயே ஒரு 10% 20% குறைஞ்சிரும். 10% 20% குறைஞ்சனா இவரோட தாராளமாக சொல்லியிருக்காரு இல்லையா, மீனவர்களுக்கு வந்து 8000 20,000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் படகு யாரை பிடிச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பேங்க் லோனை வந்து இவங்க கட்டுவேன், இல்லாட்டி 5 லட்ச ரூபா உதவித்தொகையாக கொடுப்பேன், அந்த மாதிரி பெருசு பெருசாக பேசுகிறார் இல்லையா. அதனால் அதெல்லாம் வந்து கத்தியாக சாத்தியம்தான். அதனால் அந்த தமிழ்நாடு சிட்டிசன்ஸ் ப்ரிவிலேஜ் கார்டு இட்ஸ் மோஸ்ட் வெல்கமிங் திங். தமிழ்நாட்டில் புதுசாக கொண்டு வருவார். ஆனால் அவர் ஜெயிக்கிறாரா என்னன்னு தான் தெரியல. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கலைஞர் ப்ரிவிலேஜ் கார்டுன்னு இருக்கும், இல்லைன்னா தமிழ்நாடு அம்மா ப்ரிவிலேஜ் கார்டுன்னு கொடுத்துருவாங்க. விஜய் வந்து வாய் வழியாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் சொல்லிட்டாரு. எப்படியும் வந்து அடுத்த 3-4 ஆண்டுகளில் இது வந்து சாத்தியமாகும். பட் இதை சாத்தியம் பண்ணாலும் இதுலேயும் ஊழல் பண்ணுறதுக்கு உள்ள கட்சிகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு வரவேற்கத்தக்கது. நம்ம வீட்டிலேருந்தே எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கு, எப்படி வீட்டிலேருந்தே ஃபோன் வழியாக நம்ம வந்து பேங்க் வேலையை முடிக்கலாம், கடன் வாங்கலாம், பஸ்ஸு புக் பண்ணலாம், ட்ரெயின் புக் பண்ணலாம், ஃப்ளைட்டு புக் பண்ணலாம், எங்கெல்லாம் போகிறதுக்கு எல்லாமே பண்ண முடியும் இல்லையா. சில நாடுகளுக்கு வீசாவே வீட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அது மாதிரி இப்போ ஃபோன் வழியாகவே அரசாங்கத்தோட எல்லா சலுகைகளும் நமக்கு வந்து சேரும். தெளிவாக இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இல்லாமல் இருக்கலாம். நடுவில் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கு போகிறதுலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப வரவேற்கத்தக்கதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு. இதை தான் வந்து நம்ம சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணுங்கிறது இவர் மறைமுகமாக அதை சொல்லியிருக்கிறார். வரவேற்கத்தக்கதான். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.